கூப்பிட்டு வழிபடு. அவன் சந்தோஷம் அடையணும், சந்தோஷம் அடையணும். வண்டி எடுத்து நல்ல துண்டு வெள்ள வேட்டி வச்சு அவன் போக நல்ல மல்லிகை பிடிச்சி கை வச்சு அவன் கூப்பிட்டு அவன் வருவான். சரியா? வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கான காலை எடுத்து வைக்கலாமா வேண்டாம் சார். இல்லை நான் போயிட்டு போகும்போது அம்மா எனக்கு இது நல்லபடியாக ஆக்கிதான் கல்யாணம் கோலத்துல வந்து என்னை பார்க்கணும். அப்போ என்னை பார்த்தா வருங்களா? வருவான். 2 மாசம் 2 மாசம் தன்னாலே வயறு கிடக்கு, வயறு அந்த பக்கம் தூக்கி என்ன செய்யணுமோ அதையும் நான் உனக்கு உருவாக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்டா உனக்கு காலை பொறுத்தங்கள் கை கூடி வரும்போது அவனுக்கு ஏற்ற மனைவி அவனுக்கு வருவா. நீங்களா போய் தேடக்கூடாது. இன்னும் 1 மாசம் கால அவகாசம். வீட்டை கட்டிட்டோம், வீட்டில் போய் சுற்றி பார்த்துட்டு வரணும். எப்படி அடைக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம தரமைக்கு அவங்க கையால் 1 வருஷத்தை வெட்டி நெய் ஊற்றி விளக்கு. இப்படியாக இருக்கக்கூடிய போது சரி, ஆனந்தன் எட்டியானாகப்பட்ட பெண் வியாபாரம் பார்ப்பதற்காக தென் திசை நோக்கி வருகிறான். அடி வரும், பொறுத்து கொண்டு போகணும். எங்கேயும் எடுத்து கவுத்தன்னு எதுவும் செய்யக்கூடாதுன்னா எதுனாலும் அவன்கிட்ட கேட்டுட்டு நான் இந்த மாதிரி காலையிலேயே நான் தொழிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட்டுட்டு அவட்ட இருந்து கொஞ்சம் திருநாள் கொண்டு போகிறேன். அது உன் வண்டி பையிலே வை. நீ எங்கெல்லாம் போறியோ, என்னை இப்போ தடங்களாக இருக்குது, நீ என்னை காத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவளை கிழக்குமாறு இன்னொரு கூப்பிடு. அவள் வருவா. ஒன்று தேடி வந்தா சொல்லுவா, நீ வெள்ளி செவ்வாய் வந்து என்னை பார்த்துட்டு போ. மாதத்தில் ஒருத்தருப்பா என்னை வந்து பார்த்துட்டு போனால் நல்லாயிருக்கும். யார் சொல்லுன்னு கேட்காத, வழி போடி நட. அம்மா அப்பா சொல்லுறதை கேட்டுட்டு வாட்டில் போ. தொழில் உனக்கு நல்லபடியாக நடக்கும். தொழில் உனக்கு மாரி பெருக்கி தருவேன். சரியா? நீ ஆனால் என்னைய வந்து பார்க்கணும். பார்த்தா தான் பார்த்து வந்து என்னைய நீ என்கிட்ட வந்து கேளு. அதுக்கு பிறகு எனக்கு குறை இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு என்கிட்ட வந்து கேளு. அதுக்கு விட நான் தரேன் உனக்கு. அதுக்கு முன்னாடி நீ ஒழுங்காக இருக்கணும். சரியா? இல்லை அவ்வளோ மாதத்துக்கு ஒரு திருப்பம் வந்து என்னை கும்பிடு, கரெக்டாகிடும். முடிஞ்சு. பிள்ளை ராத்திரி போல் அழுதா? அவனுமா பிள்ளை ராத்திரி போல் அழுதா? மொட்டை போட்டல சரியாயிரும். வா, அது இங்கே நிமிஷத்துக்கு வர்றதுக்கு அது அழுதுட்டு இருக்கு. மொட்டை போட்டலாம் சரியாயிரும். ஓ, இனி பிள்ளை அழுதுன்னா என்கிட்ட வந்து கேளு. அது உனக்கு தான் கேடு. அவங்க ஒரு கதையை படித்து கொண்டு வரும்போது நீ விசில் அடிக்கக்கூடாது. அப்போ அதை அவளை அவமானப்படுத்துறதுக்கு சமம். அப்படிலாம் செய்யக்கூடாது. இந்த இடத்துல ஒழுங்கான முறையில் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. விசில் அடிக்கவோ அது இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணக்கூடாதுங்க. சொல்லியாச்சு. பொண்ணு கட்டி வந்த இடத்துல ஒரு எஸ்கியம் இருக்கா, அவள் தான் இப்போ துடியாக நிற்கா. அவளுக்கு போய் நீங்கள் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். ஒரு தேங்காவை நச்சுன்னு ஒரு வெட்டலை அடிச்சுட்டு இன்னையோட நீ யாருக்கும் தெரியாது. வேலைக்கு போனியா, வீட்டுக்கு வந்து அவங்க மட்டும் டிவியை போட்டியா இரு. உனக்கு இன்னும் கரெக்டாக 6 மாதம் நீ பார்த்தோன்னா நான் உன் கையில் ரூபாய் தந்து அவனுக்கு இதோட கையில் நான் இருக்கு. எங்கள் அண்ணாச்சி சொல்லுறது எதுவும் வருத்தப்படாது.
ஒன்றை மாற்றி ஒன்றை செய்தேன், ஒன்றை மாற்றி இதை பேசலாம்னு பார்த்தேன். ஆனால் எல்லாமே அதே ரவுண்டுக்குள்ளே தான் சுற்றிட்டு அது கருதான் தப்பா. அதாவது இவர்கிட்டேருந்து வாங்கி அங்கே பேசலாம்னு பார்த்து இங்கேருந்து வாங்கி அங்கே போடுது. ஆனால் அங்கேருந்து போட்டு இங்கே போடுறதுன்னு பார்த்தா அதே இடத்துல வந்து தான் அடுத்தாலே நிற்கும். அதனால் நீ என்ன செய்யுது, ஒரு குறிப்பிட்ட போகும்போது அம்மா அந்த இடத்துக்கு போகிறேன், கடன் தண்ணி அடைச்சி வைக்கும். இப்போ கொஞ்சம் கடத்தில் தான் போய் இருக்கேன். அவள் சொல்லுதான், நான் சொல்லலை. அதை நான் நல்லபடியாக ஆக்கி தரேன்னு அவள் சொல்லுதான். ஏன்னா கண்டிப்பாக ஆக்கி தருவான். ஆனால் நீ எந்த இதுக்கு போனாலும் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து இதில் போய் இதை நம்ம ஜெயிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் நிதானமாக போய் பாரு. நான் உனக்கு வழிகாட்டுறேன். சரியா? கவலைப்படாது. போயிட்டு பாரு நல்லதான். நம்ம ட்ரை பண்ணி அதோட நல்லா இருக்கா என்ன அப்படி இப்படி இருக்கதான் செய்யுது. 5 மாதம் நீ வாயை வச்சு கொஞ்சம் கம்மியாக பேசணும். நீ சரிக்கு சமமாக பேசிக்கிட்டு அவன் நீ வாய் பேசுகிறேன், நான் வீட்டில் இருக்கேன், உன் கதையை எப்படி கொண்டு போகிறேன்னு பார்ப்போம்னா அவன் வீட்டில் இருக்கான். உண்டா இல்லையா? நான் அதை நான் சரி பண்ணி தரேன். ஏன்னா நல்ல ஒரு யூனிட்டுமாக இருக்கும். இந்த உண்மை தெரிஞ்சுங்களா? பணத்தை பூஜை ரூமில் வை. ஆடிக்கு இருக்க அம்மாசிக்கு இருக்க விளக்கேற்றாது. வெள்ளி செவ்வாய் ஏற்றி இது அவளாக நினைச்சு கும்பிடு. இது வந்து அழுகாது. என்ன நம்ம கூட இருக்கும். நீ சொந்தத்தில் இருக்கீங்க. ஆனால் உள்ளுக்குள்ள அதை முடிக்கும் நம்ம என்ன இருக்கு அதுங்க இருக்கு. ஆனால் அந்த பிள்ளை வந்து அப்படி ஒன்றும் தெரியல. நல்ல ஒரு அடக்கம் கட்டுன்னு பேசுவான். அதாவது நீயே பேசினாலும் எந்த வாங்க நான் அப்படி கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னு கேட்பேன். அவளுக்கு அதுதான் பிடிக்கும். மற்றபடி அந்த பிள்ளைக்கு எந்த குறைபாடும் நல்லா இருக்கும். தாராளமாக நீ முடிக்கலான்னு தான் அதுதான் சொல்கிறேன். சொந்தத்தில் நீ முடிக்காதம்மான்னு கேட்கன்னு அதை கேட்க அழகாக முடிக்கலாம். நல்லா இருக்கும். கரெக்டாக பேசலாம். யாருக்கும் பயப்பட மாட்டான். அவனே தப்பு பண்ணாலும் தப்புன்னா தப்பு தான். அவன் 1 ரூபா கொடுத்தா அவன் 2 ரூபாய் வச்சுருந்தான். பெரிய இருந்துச்சு. தைரியமாக நான் சொன்னது உண்மையா இல்லையா? இதாப்பா வா ஏன் நீங்கள் கை நிற்க வா அப்படி கவலைப்படாத. எல்லாம் நெருங்கி வந்துட்டு அவனுக்கு சாதக ரீதியாக இன்னும் கொஞ்சம் குழப்பங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் நாளில் இன்னும் ஒரு 3 மாத காலத்தில் நான் சரி பண்ணிடுவேன். நல்லபடியாக நான் எடுத்து தரேன். வருத்தப்படாது. கொஞ்சம் லேட்டாக ஆகும். நல்லபடியாக எடுத்து தரேன். கொஞ்சம் 4 பக்கத்துக்கு போச்சு. அங்கேருந்து போய் பிள்ளைகளோட விளையாட சொல்லி அந்த ரைட் வாங்க கிளம்புங்க எல்லாம் கிளம்புங்க. ஹலோ சுவாமி. ஹலோ விட்டகதை இவர்கள் பாட வியாபாரம்
வார வழியிலே ஆமையா. இந்த அம்மா கேட்க பாருங்க, நீலி அம்மா அவனை பைக்கு பழி வாங்குவதற்காக ஆமா. சுண்ணாம்பத்தார் ரொம்மையா செட்டியாய் சுண்ணாம்பத்தார் ஐயா சுண்ணாம்பு தாருமையா எத்தனை படுதுக்கு சுண்ணாம்பு கிடையாது ஒண்ணும் கிடையாதுமா. நடுவு காட்டுல சுண்ணாம்பு தாங்க இனி அத்தாமுங்க இனி புருஷமுங்கிய உம்மரனா அன்னைக்கு கல்யாணம் பண்ணாம விட மாட்டோம் ஐயா. ஐயா எனக்கு புருஷன் என்னமா சொல்லுதா என்னை பார்த்து புருஷங்கிய. அப்பந்தான் அந்த வார வழியில கள்ளி செடிய பார்த்தா இசைக்கு நீலியம்மாள் இந்த கள்ளி கொப்பு அன்றே ஒரு காலத்திலே கல்லை தூக்கி தலையில் போடும்போது சாட்சியா வச்சால. அப்பதான் இசக்கியம்மா சொல்லுதா, ஏ கள்ளி கோப்பே எனக்கு சாட்சியாக கள்ளி கோப்பை நீதான் இப்ப எனக்கு குழந்தையாக மாறணும். சரி அப்ப அம்மா என்ன பண்ணா பாருங்க, அம்மா கள்ளி கோப்பை கையில ஓடிச்சு கையில ஓடிச்சு குழந்தையாக உருவம் செய்தார். அந்த கள்ளிக்கோப்பை எனக்கு இப்பொழுது சாட்சியா இருக்கணும்னு கை குழந்தையாக உருவத்தை மாற்றினார். சரி கை குழந்தையோடு வருகிறாள். பாருமையா நமக்கு பிறந்த பிள்ளைய பாருங்களேன். ஏமா எனக்கு கல்யாணமே முடியலாம நீ ஆள விடுங்கம்மா. என்னைய பார்த்து அத்தாமணிய புதுசமைய கடைசி புள்ள என் பிள்ளைங்கிய அடியே மாயக்கல்லி. திடீர்னு அத்துவனை காட்டுக்குள்ள குழந்தைய பச்சுக்கிட்டு ஏன் குழந்தைன்னு சொல்லியதாயி. எங்குள்ள சாதாரண குழந்தைமாய் பெண்ணுமாய் தெரியலையே. அம்மா பியாயி போல வாரி அம்மா கண்ணடை சாமத்திலே அடை காட்டு நீலி அம்மா. அடை காட்டுக்குள்ள சாமத்துல வந்து இப்படி பயங்காட்டுது அம்மா. ஓடி ஓடி வாராறு தென்கே இருக்கக்கூடிய பழனியூருக்கு வருகிறார். அங்கே வருகிறார்கள். ஊரவர்களாம் ஒன்று கூட்டம் போடுதாங்க. அந்த காலத்துல பஞ்சாயத்து பண்றது வழக்கம் தானே. ஓடி போய் செட்டியாரு பேர் இந்த பஞ்சாயத்துல போய் உழுந்துட்டாரு. அந்த ஊரவரே பல ஊர் மக்களை நீங்க காப்பாத்துங்க. இந்த பல ஊர் எங்க இருக்குன்னு இன்னைக்கு போய் பார்க்கலாம். இந்த பல ஊரு நம்ம நாகர்கோயில் போற வழியில வடக்கங்குளம் காவல் கிணறு பக்கத்துல பல ஊர்னு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல வந்து ஊரவர்கள்லாம் சபை கூட்டம் போடக்கூடிய வேலையில செட்டியார் வந்து கையெடுத்து கும்பிட்டு பல ஊர் தலையாரிகளை என்னை காப்பாத்துங்க, ஒரு மாய நீலி வந்து கெடுக்கால என்னைய புருஷமுங்க குழந்தைங்க என்னைய கொல்றவான்னு பயமா இருக்கேன், என்னைய காப்பாத்துங்க ஐயா. பல ஊரிலே வந்து நின்றிருக்கக்கூடிய வேதியம் பாப்பனாகப்பட்ட அந்த செட்டியானை கொல்வதற்கு மாய நீலி வாக்கா மாய நீலி பாக்கா ஐயா என்ன நான் புருஷன் சொல்றவரை நீ கேட்க மாட்டேக்காரு. அப்பதான் நாட்டாம சொல்வாராம் பல ஊர் நாட்டாம இப்படி சொல்லுவாரு, ஏமா புருஷன் பண்டாட்டிகளை 1000 சண்டை வரும். இன்னைக்கு எங்க ஊர்ல இந்த ரூம்ல ஒரு வீடு தாரோம். சரி ராத்திரி தங்கிட்டு காலையில போங்க, உங்க சண்டையில தீர்ந்துருமா போங்க வீட்டை பார்த்து. ஐயா இவன் மாய பொம்பளையா இருக்க காட்டுக்குள்ள திடீர்னு பிள்ளைய கொண்டு வந்தா ஏன் பிள்ளைன்னு சொல்லுதா. ஐயா என்னை காப்பாத்துங்க, இந்த நடுராத்திரி போட்டு கொன்றுவாளே அனந்தன் செட்டியான்னு சொல்லுதான் பாருங்க. அப்போ ஒரு சோதனை வைப்போம். எப்படி இந்த அம்மா உன் பொண்டாட்டி இல்லங்கல்ல, இந்த புள்ள உன் புள்ள இல்லங்கல செட்டியாரு. இந்த அம்மா இந்த புள்ளை இறக்கி விடட்டும். சரி இந்த புள்ள யாரு மடிக்கு வருதோ அதுல பெத்த தோப்ப மடித்தானே வரும். கண்டிப்பா அந்த குழந்தைய நாய நீலியம்மையாகப்பட்டவள் கிள்ளி விட்டு அள வச்சு என்ன பண்றா பாருங்க. குழந்தை ஊந்து யார் மடிக்கு வருது? அப்பா என்று அப்பா என்று அப்பா என்று செட்டியாரை தேடுதையா தேடுதையா. அப்பா என்று அப்பா என்று அப்பா என்று அப்பா என்று யாரை தேடுதையா தேடுதையா. செட்டியாரு பயப்படுதார குழந்தை நம்ம மடிக்கலாம் வருது. என்ன கல்யாணம் அவளையே மாய நீலி குழந்தை நம்ம புள்ளன்னு நிரூபிக்கிறாளே. குழந்தை அப்பா அப்பான்னு செட்டியா மடியில வந்து ஏறுது. செட்டியாரு பெத்த புள்ள அடுத்தவன் மடியில போய் ஏறுமா?
இது உங்க பிள்ளைதானே ஐயா ஆமா. ஐயா எனக்கு கல்யாணமே ஆகல ஏதோ சூழ்மாது பண்ணுதா அதானே. என்னை காப்பாத்துங்கன்னு கையெடுத்து கூப்பிடுதாங்கல்ல ஐயா. அப்பதான் பல ஊர் தலையாரிக சொல்லுதாங்க எப்படி? ஐயா செட்டியாரே என்னய்யா? நீங்க ஒரு நாள் எங்க ஊர்ல தங்கிட்டு போங்க தங்கிட்டு போறியா? குடும்ப சண்டை எல்லாம் போயிடும் போர் முடிஞ்சுதா? அப்படி உங்களை கொண்டான்னா சரி. நாங்க 70 மறையவர்களும் இந்த அக்கினில மாண்டு செத்துருவோம்னு தலையாரிகள் வாக்கு கொடுத்தாங்களாம் சரி. இப்படியாக இருக்கக்கூடிய வேளையில ஆமையா. இவ என்ன பண்ணா பாருங்க என்ன செஞ்சா? சத்தடு சாமத்துல சாமாதி சாமத்துல ஆமா. அத பல ஊர் என்று சொல்லக்கூடிய நம்ம காவல் கணக்கு தெற்க இருக்கு பாருங்க சரி. அந்த பல ஊர்ல ரூம்ல தங்கி இருக்காங்க ஆமையா. நட்ட நடு சாமம் 12 மணியாச்சு சரி. வேதியம் பாப்பானுக்கு மூதேவியை வரவழைத்து ஆமா. அவன் நித்திரையில தூங்க வைத்தாள் சரி. குழந்தையானதை கையில வைத்துக் கொண்டு ஆமையா. ஆத்தானிலே 12 மணிக்கு என்ன பண்ணா பாருங்க என்ன செஞ்சா? வீரப்பல்லா திரிசடையா திரித்த நல்ல தலைமுடியா அம்மா பல ஒரு ஊர்ல வந்து செட்டியார மூதேவி வரவேற்று தூங்க வைத்து மடியில கிடத்துதா பாருங்க அப்படி. செட்டியாருக்கு மடியில கிடத்தி கொண்டு வீரப்பல்லு விரிசடையோட ஆமா. ஆத்தா பழிக்கு பழி முன்னதொரு ஜென்மத்திலே நீ கல்ல போட்டு கொண்டதுனால அப்படி. இன்னைக்கு நீ செட்டியாரா வந்திருக்க ஒன்னியன பழிக்கு பழி வாங்க வந்த பலகையில நீலியடா ஆமாடா. ஆத்தா வீரப்பல்ல சும்மா இருந்தாளா செஞ்சா. அவ 10 நல்ல விரலை எடுத்து, அவனை குடல ஒரு விரலால வெட்டியானுடைய மாறை பிளந்தாள் நீலியம்மை அப்படி. 10 விரலாலே மணி குடலை உருவி மாலையாக போட போட. தாயான நீலியம்மை ஆமா. பழிக்கு பழி வாங்குவாளா தாயான நீலியம்மை சக்தியம்மா அந்த செட்டியானை வழிமறித்து அவ கோபக்காரி நீலியம்மா அந்த பலகை நல்லோர் முறையில அவரை கத்தியால கொண்டு வாரான் தாயான கொடுத்தீரே அந்த செட்டியாரை வழிமறித்து அவனுக்கு சாமானல்ல சாமத்திலே அவனை கொல்லுதாலே சக்தியம்மா மணிக்குடல ஒருவதால மாலையாக போறதால பழிக்கு பழி அம்மா வாங்குதாலே வாங்கிறாரே அலனை நல்லூர் தாயே நீலியம்மா பழிக்கு பழி வாங்கி ஆமையா. முன்னதொரு ஜென்மத்திலே நீ வேதியனாக இருந்து என்னை கல்லெடுத்த தலையில் போட்டு நசுக்கி உயிரை கொன்ற பாவத்திற்காக ஆமா. அடுத்த பிறவிலே ஆனந்தம் செட்டியனாக பிறந்திருக்க நான் ஈலியா வந்து உன பழிக்கு பழி வாங்கிட்டேன்டா சரி. ஊர் மறைவர் சொன்னாங்க பல ஊர் தலையாரிகள்லாம் எப்படி? அவன் உயிர் போனாங்க 70 பேர் நாங்க சாவரம் சொன்னாங்கல்ல ஆமா. அக்னியை வளர்த்து சரி. பல ஊர் தலையாரிகள் அக்னியிலே மாண்டு போக ஆமையா. அந்த ஊர் பெண்களையும் அழிக்க வேண்டும் என்று என்று. நீலியாமை என்ன பண்ணா பாருங்க என்ன செஞ்சா? யாதவர்குல பெண் போல வடிவம் கொண்டு சரி. ஆறாக்கு ஒரு பாலு அப்படி. கள்ளிப்பாலு ஆமா. ஆவின் பாலு சரி. பசும்பாலு ஆமா. எல்லா பாலையும் ஒன்றாக சேர்த்து அப்படி. கள்ளிப்பாலு விஷம்பால்ல ஆமையா. அந்த கள்ளிப்பாலை மோராக கிடைத்துக் கொண்டு சரி. மோரை வியாபாரி போல வந்த இசக்கி நீலியம்மை ஆமையா. பல ஒரு நகரில் உள்ள பெண்களுக்கு எல்லாம் மோரை கொடுத்து அருந்த செய்து ஆமா. பல ஒரு மக்கள் எல்லாம் சரிதான். ஊரோட்டு ஊராக பல ஊரு பல ஊரு மக்கள் எல்லாம் பல ஒரு மக்களை ஊரோடு ஊராக அளித்தால் பல ஒரு நீலியம்மை அப்பந்தான் சிவபெருமான் அசரீரி வாயிலாக சொல்கிறார் எப்படி ஐயா? அம்மா நீலியம்மா நீலியம்மா. நீ பழிக்கு பழி வாங்கியதனாலே சரி. நீ பழிக்கு பழி வாங்கிய பலகை நல்லூர் நீலியம்மை சரி. நீ போன ஜென்மத்திலே தாசிகுல பெண்ணாக பிறந்தாய் ஆமையா. இந்த ஜென்மத்திலே நீலியாக பிறந்த அந்த செட்டியாரை கொன்று விட்டாய் சரி. திருப்தியா இருக்கியா தாய் ஆமாவா. ஆண்டவா என்ன? எனக்கு இந்த பலவூர் பக்கம் ஊருக்கு ஒரு நிலையம் தாங்க நிலைந்தாங்க. நான் என் 3வது பிறவியாக எடுத்து சரி. உங்களுடைய ஆதிபரா சக்தி பார்வதி அம்மைக்கு 1008 சக்தி இருக்கு. அதுல ஒரு சக்தி எனக்கு தாங்க சரி. நான் இன்னிலிருந்து பூலோக மக்களை காப்பதற்காக ஆமையா. தாயாகப்பட்ட நீலியம்மையாகப்பட்டவள் சரி. உலகத்தை இயக்கக்கூடிய அம்மனாக சிவபெருமான் வரம் கொடுத்தார் சரி. அம்மா, என்ன? கைலாசத்துக்கு பார்வதி சக்தி சக்தி. பூலோகத்துக்கு சக்தி நீதாம்மா ஆமா.
உனக்கு நீலிங்கிறது ஒரு பேரு. சரி, இன்னையிலிருந்து இந்த உலகத்தை நீ இயக்குவதாக இருப்பதனாலே ஆமையா உனக்கு இன்னையிலிருந்து இயக்கி அம்மன் என்று பெயர் வைத்தார். சரி, உலகத்தை இயக்கக்கூடிய தெய்வமா நீ இருக்க போற. ஆமையா உன் கோபம்லாம் தணிந்தது. உன்னை நம்பி வந்த மக்களுக்கு நீ நல்ல வரத்தை கொடுக்க வேண்டும் தாயி. சரி, உலகத்தை இயக்குவதால் இயக்கினார் அம்மையவர். சகி அம்மன் என்று பெயர் கொடுத்தார் சிவபெருமான். பெரிய வரங்கள் வாங்கி ஐயவனே வாங்குவானா சக்கி பல ஒரு ஊரை அழித்து சிவபெருமானிடத்திலே வரங்கள் வாங்கி இந்த நீலியாகப்பட்டவள் மறு அவதாரத்திலே பார்வதி அம்மாட்ட சக்தியை வாங்க போய் தான் இன்னைக்கு அவன் தெய்வமா நம்ம கும்பிடுதோம். சரி, இல்லன்னா ஒரு கொலகாரிய கும்பிட முடியுமா? கும்பிட முடியல. நீ முன்னொரு ஜென்மத்துல கற்பு கரசியா இருந்ததுனாலே சரி இந்த ஒரு காலத்துல உன்னை இயக்கக்கூடிய தெய்வமா இருப்பாங்க. ஆமா, உலகத்தை இயக்கக்கூடிய தெய்வமாக இருப்பதனாலே உனக்கு என்னையில இருந்து இப்படியாக இருக்கும்போது அந்த உலகத்தை இயக்குவதனாலே உனக்கு இன்னையிலிருந்து நீலிங்கிற பேரு இயக்கி அம்மையானது. சரி, உலகத்தெல்லாம் உனக்கு ஆட்சிதான் தாய். இயக்கி அம்மையானதா நம்ம வழக்கு மொழியில இசக்கி அம்மையா மாறிட்டு அந்த அம்மா இல்லை எங்க வாங்குறா பாருங்க. வாங்குறா பல ஒரு மேற்கு திசை பல ஊருக்கு மேற்க ஆலமரத்து அடியில ஆலமோடு அம்மன் என்று நிலைய வாங்கி அங்கிருந்து பயணமாகி அராலை சத்தியம்மை தன்னுடைய நல்ல நாளே நாகர்கோவில் பக்கத்திலே ஆரல் வாய் வழியதிலே நாட்டிலேயும் நல்ல நாளே ஒரு நிலையம் ஆகுவாரா அழித்துக் கொண்டு அம்பிகையாகப்பட்டவள் ஊருக்கு மேற்க ஆலமூடிலே வந்ததுனாலே ஆலமூடு அம்மன் நிலைய வாங்கி அதுக்கு மேற்கு திசையிலே முப்பந்தல் ஊரிலே முப்பந்தலத்து இசக்கியாக வரங்கொடுத்து வருகிறார். நம்ம அம்பிகை இசக்கியம்மன் உருவான வரலாறு. இதற்கு அடுத்தாக நாங்க பாடக்கூடிய வரலாறு. சரி, நம்ம ஊருக்கு இந்த அம்மா எப்படி வந்தாங்கிற வரலாறை படிக்க போறோம். பாடிக்கொண்டிருக்கக்கூடிய நெல்லை முத்துமாரி வில்லிசை பாராட்டி 101 ரூபாய் 101 லட்சமாகவே அள்ளியலங்கிய செல்வச்சிமான் டி நடராஜன் ஆசாரி அவர்கள் மகன். சரி, ஆறுமுகம் ஆசாரி மகன் ஐயா எசக்கி முத்தையா கமலக்கண்ணன் ஐயா அவர்கள் சார்பாக நமக்கு அள்ளி பணம் கொடுத்துள்ளார்கள். குடும்ப குலகோத்திரம் எல்லாம் எப்படி வாழ வேணும் பாருங்க. செல்வத்தோடு வாழ வேணும் வளர வேணும் வாழ வேணும் வளர வேணும் சத்தியம்மன் அருளினாய் அதுக்கப்புறம் மேனேஜ் பண்ணி கொண்டு அதாவது நீங்க போனாலும் இருக்கிறவங்க கொஞ்சம் அடுப்பு வந்து ஆக்சுவலாக பெருக்கும். மேலேருந்து போயே கிடையாது. நம்மளும் ஒரு தொழில் பார்க்குறோம். என்ன சொல்றேன்னா நம்ம ஒரு தொழில் பார்க்குறோம். நாங்கள் வந்து எதுக்காருன்னு சொன்னால் நானும் ஒரு போனேன். அதுதான் நீங்கள் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் 3 மணிக்கு போனீங்கன்னா இவங்களுக்கு மேனேஜ் பண்ண முடியாது.
இது கண்டிப்பாக கிடைக்கட்டும். அது கிடைச்சா உங்களுக்கு ஒரு பெருமை. ஏன்னா 3 மணிக்கு முடிச்சாச்சுன்னா 4, 5 சரி நடக்கட்டும். சரி. ஆமாம், அது அமைப்பாக தான். கதையை நான் ஒரு குறை வைக்க மாட்டேன். கதைக்கு நான் கேரண்டி. கதை அம்மா நம்ம படிக்கிறேன் கூட தான் படிக்கிறேன் கதையெல்லாம் படிக்கிறேன். 3 மணி வரை படிக்கிறேன். சரி ரைட் நடக்கட்டும். சரி நடக்கட்டும். அது கரெக்டாக அப்பவும் வருவேன். ஏமாற்றிட்டு போக மாட்டேன். ஏய் அந்த வார்த்தை ஐயா அவளுக்கு அவ்வளோதான். அதாவது சபை வந்து அவளுடைய சபை. நம்ம மொதல் வந்திருக்கோம். அதுக்காக நான் வந்து நான் சந்தோஷம் படிச்சுட்டு நம்ம கட்டில் 1 மணிக்கே முடிச்சுட்டு ஓடிடுவோம். 9 மணிக்கு ஆரம்பிச்சு. சரி நடக்கட்டும். இப்படியாக இருக்கும் போதே அதாவது நம்ம சபையில இருந்த தாய்மார்கள் எல்லாம் கவனிங்க, எல்லாம் கேட்டுக்கங்க. இதுவரைக்கும் நாங்க படிச்சது அம்மா இசக்கி அம்மா முப்பந்தலுக்கு வந்திருக்கா. சரி, இப்போது நாங்க பாடக்கூடிய கதையானது என்னையா வரத்து கதை. ஆமா, வரத்து கதைனா முப்பந்தல் தான் இசக்கி அம்மனுக்கு ஆதித்தலம். சரி, அந்த ஆதித்தலத்துல தான் ஒவ்வொரு ஊர்லயா பிடிமனச்சு எடுத்து கும்பிடுவாங்க. அப்படி நம்ம அம்மா இந்த ஊருக்கு எப்படி வந்திருக்கா? என் தாயான இசக்கி அம்மாள் முப்பந்தலத்து நீலி இசக்கி அம்மாய் ஆரல்வாய் மொழியிலிருந்து என்னையா எப்படி இந்த கடம்போடு வாழ்வு ஊருக்கு வருகிறாள்? எப்படி வருகின்றார்? வரத்து கதை வில்லில் வாடி அடிவேல துணை போரிவா நிலைய கதைய பாட போறோம். அருள்மொழி கலை மாடலே அம்மாளுடைய வரத்து வரலாறை நாங்கள் அன்போடு பண்போடு வில்லிசையில் பாட இருக்கிறோம். சரி, என் தாயாகப்பட்ட இசக்கி அம்மனுடைய வரத்தை பாடும்போது 101 ரூபாய் 101 லட்சமாகவே அள்ளி விளங்கிய செல்வச்சிமான் கடம்போடு வாழ்வு நகரத்தை சேர்ந்த சரி ஐயா பெரும் மதிப்பிற்குரிய டி நடராஜன் ஆசிரிய வகையரா பேரன்மார்கள் யார் என்று பார்த்தீங்களா? அன்பு பாசத்தோடு நமக்கு அழகாகவே அன்பளிப்பை அள்ளி கொடுத்துள்ளார்கள். சரி, நடராஜன் ஐயா அவர்கள், இசக்கிராஜ் ஐயா அவர்கள், எம் செந்தில், சரி டி முத்துக்குமார், எம் நடராஜன், சரி டி நடராஜன், ஏ எசக்கி முத்து, ஏ தம்பி ஏ எசக்கி முத்து கடக்குட்டி சிங்கம்பா. எசக்கி அம்மா பேர் எப்படி முப்பேர் வாங்கிட்டு இருக்கா பாத்தியா? அப்படிப்பட்ட கடக்குட்டி சிங்கம் எசக்கி முத்துமாக ஐயா மதிப்பிற்குரிய நடராஜன் ஆசிரியா பேரமார்கள் ஒன்று கூடி வகையறாக்கள் செய்தவனுக்கு அள்ளி பலம் கொடுத்து ஆதரவு திருத்தார்கள் பாருங்க. வாழ்த்த வயதில்லை என் எசக்கி பேரை சொல்லி வாழ்த்துறோம். சரிதான், முப்பந்தர தாக்கிருவையாள நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு இன்னைக்கு எப்படி சந்தோஷமா இருக்கார்களோ அதே போல வாழ்க்கையில குடும்பத்துல எந்த ஒரு கஷ்டம் இல்லாம சந்தோஷமா இருக்கு நம்ம இசக்கிய வேண்டிக் கொண்டு சரி நம்ம ஊருக்கு அம்மாள் எப்படி வருகிறாள் பாருங்க. நாடு நல்ல நல்ல நாடு, ஆமலர்கள் புகழும் நாடு, மாடமாட பழையும் நாடு, தென்றல் வீசும் நாடு, பேர் பெற்ற நாடு, பேர் பெற்ற நாடு, எந்த நாடு எந்த நாடு உலோகம் மனதிலே சங்காரி என்ற ஊராட நாட்டிலே நல்ல நாடு எந்த நாடையா எந்த நாடு? அப்படியே பெற்ற தமிழ்நாட்டிலே வாழ்ந்து வரக்கூடிய நாடு அந்த சங்காணி மாநகரத்திலே அந்த சங்காணி மாநகரத்திலே யாரையா ஆண்டு வருகிறார்? ஐயா விஸ்வகர்ம சங்கமாதி, ஐயா விஸ்வகர்ம குலமாதி அவர்கள் வகையுடனே வாழ்ந்து வாரா கணவனோ மனைவியுமா குடும்பமாதி குழந்தையுமா சங்காணியில் வாழ்ந்து வாரா
உலோக நாட்டுல சங்காணி என்று சொல்லக்கூடிய ஊரான ஊரிலே சரி நம்ம விஸ்வகர்மா குலத்தை சேர்ந்தவர்கள் அழகோடு அன்போடு பாசத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள். சரி ஏ தம்பி நல்லா கவனிக்கணும். என்னென்ன நம்ம விஸ்வகர்மா குலம் வந்து சாதாரண குலம் கிடையாது. கிடையாது. தெய்வ தட்சகர்களுடைய குலம் பாத்தியா? சரி வரலாறு இருக்கு. அவன் வந்தவா சங்காணி ஊரெல்லாம் ஆகிட்டாரு. என்ன செய்ய சங்காணி ஊரிலே ஊர் பிடிக்கல வேண்டான்னு போயிட்டா யார அவனை கும்பிடுவா தேடி வருதுங்கிறான் வாங்குறா. சங்காணி ஊரிலே விஸ்வகர்மா குலமானது அழகாகவே வாழ்ந்து வருகிறார்கள். நல்லா கவனிங்க. விஸ்வகர்மா குலம் சாதாரண குலமா தம்பி? இல்லை. என்ன தெய்வ தட்சகர் குலம் இல்லையா? சரி இது ஈசனாகப்பட்ட சிவபெருமானுக்கே வேலை செய்யக்கூடிய குலம் இல்லையா? அப்பேற்பட்ட ஆச்சாரிமார்கள் வாழ்ந்து வருகிறார்கள். ஐயா எத்தனையோ ஆச்சாரிமார்கள் வாழ்ந்து வந்தாலும் அதுல மச்சனும் ஒருத்தருக்கு வாழ்ந்து வராங்க ஐயா. சரி இந்த ரெண்டு மச்சனும் பாருங்க என்ன அவர்கள் விறகு வெட்டி கட்டை வெட்டி அழகாகவே வேலை செய்வதற்காக இளம்பாக்க போறாங்க. எங்க போகலாம்? எங்க போகலாம் ஐயா? அந்த ஆசாரிமார்கள் கட்டை வாங்கி சிமெல்லாம் செய்வாங்க இல்லையா? செய்வாங்க. ஆசாரி வேலை தச்சு வேலை செய்வதற்காக சரி ஐயா கட்டை வாங்க வேண்டுமே. ஆனால் சங்கவாணி ஊரை விட்டு நாம எங்க போக வேணும்? எங்க போகணும்? நாகர்கோவில் போக வேணும். ஆசாரி கிளம்பு ஊர்ல இருந்து மச்சனும் விஸ்வகர்மா குலத்துல இருந்து நாகர்கோயிலுக்கு போகணும்னு பிளான் பண்ணாங்க. தம்பி நாகர்கோயில வாங்குற கட்டணாயா நல்லா இருக்கும் ஐயா. நாகர்கோயிலுக்கு எப்படி வராங்க? அந்த காலத்துல பஸ் ரயில் கிடையாது. மாட்டு வண்டி தான் கூட்டு வண்டி கூட்டிக்கிட்டு வருவாங்க. சரி எப்படி வராங்க பாருங்க. எப்படி வராங்க? வண்டி சண்டா வண்டி மாட்டு வண்டி வருகிறோம் ஐயா. அதாவது கேட்டீங்களா சங்காணி ஊர்ல இருந்து விஸ்வகர்மா குலத்தை சேர்ந்த மைத்துனரும் ஆமா ஆசாரிமார்கள் கட்டை வாங்கி சரி எந்த ஊருக்கு போகலாம்? நாகர்கோயிலுக்கு போகலாம்னு திட்டம் போடுதாங்க. ஆமா ஐயா ஒட்டுப்பதற்கு உடை எடுத்து ஒட்டதற்கு உணவெடுத்து உடையும் உண்பதற்கு உணவை எடுத்து வண்டி நடையா கிளம்புது. எங்கே வருகிறார்கள்? சங்கான் நெய்யா ஊர விட்டு திருநெல்வேலி பாதையாக திருநெல்வேலி தான் கிடந்து மூன்றடித்து பானாங்குளம் வழியாக நாங்கள் நேரி வருவார்களாம். சாப்பாடை எடுத்துட்டு மச்சனும் சேர்ந்து வராங்க. சரி ஐயா வண்டி நாங்குநேரி வந்து நிக்குது. அங்கிருந்து எங்க போறாங்க? விறகு கட்டை வாங்குவதற்கு மரக்கட்டை வாங்க நாகர்கோயில் போகணும். நாங்குநேரி பாதை விட்டு எங்கே வருவார்களாம்? நாகர்கோலம் வழியாக வருவதையா மாட்டு வண்டி தளபதி சமுத்திரமா தான் கடந்து வருவதையா. வள்ளியூர் தான் கடந்து மாட்டு வண்டிய வருவதையா.
பார்க்க கிளம்புதாங்க. நாகர்கோவில் நல்ல கட்டைகளை வாங்கி சரி நம்ம நல்ல தொழில் வியாபாரம் செய்து ஆமையா நல்ல லாபம் தீட்ட வேண்டும் சரி என்ற எண்ணத்தோடு நல்ல எண்ணத்தோடு இந்த ஆசாரிமார்கள் மச்சனும் வாராங்க வண்டி ஓட்டிக்கொண்டு. அப்படி மாட்டு வண்டி வள்ளியூர் தான் கிடந்து எங்க போகுது பாருங்க. எங்க போகுது? வள்ளியூர் தான் கிடந்து அன்னகுடி வழியாக காவல் கிணறு விளக்க விட்டு தேசி போகுதையா காவல் கிணறு தான் கிடந்து காவல் கிணறு தான் கிடந்து ஆச்சாரிமார் வருகிறார்கள். ஆச்சாரிமார்கள் நாகர்கோயிலுக்கு போறதுக்கு பணகுடியை தாண்டி காவல் கிணறு தாண்டி வண்டி வருது. ஐயா ஆத்தா நிலையம் கேட்காத. ஏ யாரு கேட்கா? எசக்கி கேட்கா. காவல் கிணறு வழியாக வருகிறார்கள். காவல் கிணறு தான் கிடந்து வண்டி எது ஆசாரிமார்கள் எங்கே வருகிறார்கள்? அந்த காவல் கிணறு தான் கிடந்து ஹலோ ஹலோ எல்லாரும் வரி பணம் கொண்டு வாங்க. நேராச்சு வரி பணம் எல்லாரும் கொண்டு வாங்க. பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். கோவில் வரிப்பணம் செலுத்தாதவர்கள் வரிப்பணம் செலுத்துமாறு விழா கமிட்டியார் அழைக்கிறார்கள். சரி அம்மாளுடைய வரிப்பணத்தை செலுத்தாதவர்கள் அம்மா எங்கிருந்தாலும் தலைமை அதிகாரியிடம் செலுத்துமாறு விழா கமிட்டியார் கேட்டுக்கொள்கிறார்கள். சரி இப்படியாக வேண்டிய ஆசாரிமார்கள் எங்கே வருகிறார்கள்? அந்த காவல் கிணறு தான் கிடந்து வண்டி ஏது வருகுதையா. காவல் கிணறு தாண்டி வருது. ஒரு ஊரை வாக்காங்க. எந்த ஊரு? முப்பந்தல் பா. அப்படியா? முப்பந்தல்ல யார் இருக்கா? யார் இருக்கா? காலக்காரி கோலக்காரி முப்பந்தலுக்கு இசக்கியம்மா உள்ளக்காரி இசக்கியம்மா போடுங்களே ஒரு கொலவை சாலக்காரி கோலக்காரி முப்பந்தலத்தை இசக்கி இருக்கா. சரி ஏ தம்பி என்னனே எத்தனை பஸ் எவ்வளவு பெரிய பஸ் போனாலும் சரி சரிதான் முப்பந்தல்ல நிக்காம எந்த வண்டி தென்திசைக்கு போக முடியாது. போகவே முடியாது. இந்த வண்டி குட்டி போற ஆசாரிமாரு மச்சுன்னு பேசிக்கிட்டாங்க. எப்படி ஐயா? ஏ தம்பி என்னனே ஏ மச்சுனா எத்தான் மாப்ள இங்க வாங்க. வந்துட்டே வாங்க. நம்ம முப்பந்தல எசக்கி அம்மா துடியான தெய்வம். குட்டியா இருக்கா? இந்த அம்மால வேண்டிட்டு போவோம் நாகர்கோயில் போகும்போது. கண்டிப்பா காவல் கிணறு தான் கிடந்த முப்பந்தல் எசக்கியம்மன் கோவிலிலே சரி நம்ம விஸ்வகர்மா குலத்தை சேர்ந்த முன்னோர்கள் 2 மைத்தருமாக அவையா முப்பந்தல் எசக்கியம்மாவை வேண்டுதாங்க. சரி தாயே எசக்கியம்மா இசக்கியம்மா நாங்களும் சங்காணி ஊர்ல இருந்து நாகர்கோயிலுக்கு போய் நாங்கள் கட்டை வாங்க வருகிறோம். சரி நாங்களுக்கு நல்ல வியாபாரம் நடந்ததே. ஆனால் ஆமா வியாபாரத்துல கிடைக்கக்கூடிய கமிஷன்ல பாதி கமிஷனை உனக்கு கொடுத்துருந்தோம் தாயி. தந்ததாயே பாதி நாங்க எடுத்துக்கிட்டோம். ஆமா பாதி கமிஷன் உனக்கு காணிக்கேன்னு வேண்டிட்டு போறாங்க. அப்படி ஏன் நல்ல கவனிங்க. என்ன தாயிட்டையோ தெய்வத்திட்டையோ யார்ட்டையுமோ காணிக்கேன்னு நம்ம உறுதி பேசிட்டோமா சரி அவளுக்கு எந்த கடன் இருந்தாலும் அவளுக்குள்ள கடனை குறைக்க கூடாது. கண்டிப்பா அவன் நின்னு வாங்கிட்டு போகக்கூடிய தெய்வம். சரி நம்ம ஆச்சாரியமார்கள் சொல்லிட்டு போறாங்க. அவையா தாயை முப்பந்தல திசக்கியம்மா இசக்கியம்மா உன் எல்லையை தாண்டி நாங்க நாகர்கோயிலுக்கு போறோம். போய்கிட்டு இருக்கோம். நாங்க கட்டை வாங்கி வரக்கூடிய வியாபாரத்துல நல்ல கமிஷன் கிடைச்சதுன்னா பாதி கமிஷனுக்கு காணிக்கையா போறதும் தாயி. உமக்குதான் தாயே. நல்லபடியா வியாபாரம் நடக்கணும் வாங்க வேண்டும் என்று சரி இந்த ஆச்சாரியமார்கள் அம்பிகையாகப்பட்ட முப்பந்தலத்தை சக்கி வணங்கி கொண்டு அங்கிருந்து பயணமாகி ஆறல் வாய்மொழிதான் கிடந்து எங்கே வருகிறார்கள்? கோவால விளக்க விட்டு நாகர்கோவில் வந்த அழகுடைய ஆச்சாரியார் நாகர்கோயில்
வந்தாச்சு. வந்தாச்சுண்ணே. மாப்பிள்ள சொல்லு மச்சான். நல்ல அருமையான இந்த கடையில தான்ப்பா நம்ம கட்ட வாங்கணும். நல்லா அருமையா இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு மாப்பிள்ள. ஆமையா. பாத்தீங்களா? ஆமா நம்ம அம்மா எசக்கி அம்மாவை கும்பிட்டு வந்திருக்கோமே. ஆமா மச்சான். எசக்கி அம்மா முப்பந்தலத்தான் நல்ல கடையை நமக்கு கொடுத்திருக்கா. கண்டிப்பா கண்டிப்பா. கடையில வாங்கலாமா கட்டைய? வாங்கிடுவோம். வாங்கிடுவோம். வாங்கி விஸ்வகர்மாவுல மக்கள் எல்லாம் சேர்ந்து மைத்தருமாக அழகாக வந்த வியாபாரத்திலே கமிஷன் அவங்க எதிர்பார்த்ததோட அதிகமா வந்திருக்கு. அதிகமாக இருக்கு. யார வணங்கியிருக்காங்க? எசக்கி இல்ல, சும்மா லேசப்பட்டவளா? சும்மா லேசப்பட்டவளா? சாலக்காரி கோலக்காரி கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய முப்பந்தலத்து எசக்கி. சரி. அவளை வணங்கிட்டு நாகர்கோயில் போயிருக்காங்களே. ஆமையா. முப்பந்தல் எசக்கி அம்மா அருளாலயம் அவளுக்கு நல்ல வரங்கள் கொடுத்ததுக்கா பாருங்க. சரி. கமிஷன் நிறைய கமிஷன் கிடைச்சிருக்கு. ஏகப்பட்ட கமிஷன். ஐயா கொடுத்த வாக்க காப்பாத்திருக்கலாம்ல. காப்பாத்தலாமே. அங்க நாகர்கோயில்ல வியாபாரத்தை முடிச்சுட்டு கமிஷ பணத்தை எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு நாகர்கோவில் தான் கடந்தே திரும்புவார தங்காடி. நல்ல கமிஷன் கிடைச்சிருக்கு. நல்ல துட்டு கிடைச்சிருக்கு. நல்ல வியாபாரம். நல்ல வியாபாரம் ஐயா. நல்ல லாபம். ஆமா. நாகர்கோயில கட்ட வாங்கினோம் நல்ல வியாபாரமா இருக்கு. கண்டிப்பா. பாதி கமிஷன் எசக்கிக்கு தேனிட்டு வந்தாங்கல்ல. ஆமா. நாகர்கோயில் தங்கன திரும்பி ஊருக்கு போவோம். கமிஷன்ல வியாபாரம் முடிஞ்சு போச்சு. சரி. சங்கானிக்கு போவோம்னு. ஆமா. ஆமா. அந்த மைத்திரமார்கள் ஆச்சாரியமார்கள் எங்க வருகிறார்கள்? நாகர்கோயில் வியாபாரத்தை முடித்து தோவால தங்கிடந்து ஆறல் வாய்மொழிக்கு வராங்க. பந்தலத்து எசக்கிய பார்த்து கும்பிடுதாங்க. சரி. கும்பிடும் போதாவது காணிக்கை போட்டிருக்கலாமே. ஐயா வாக்கு சொன்னா வாக்கு மாறக்கூடாதுல்ல. அது தெய்வம் இல்ல ஐயா. கண்டிப்பா. தெய்வத்தை வாக்கு மாற முடியுமா? முடியாது. மச்சனும் ஆச்சாரிமார்கள் கொடுத்த வாக்கு 50% நாங்க கமிஷனோட தருவோம் சொன்னமே காணிக்கையா. 1% கூட கொடுக்காம வந்துட்டாங்களே. அந்த காணிக்கையை போடாம வந்ததுனால ஆச்சாரிமார்கள் வண்டி எது மாட்டு வண்டி எங்க வருது பாருங்க. அந்த முப்பந்தெல்லாம் எல்லை விட்டு வருகுதைய மாட்டு வண்டி பனகுடி வழியாக கல்லியூர் தான் கிடந்தே அங்கிருந்து பயணமாயி அங்கிருந்து பயணமாயி வருகிறார்கள் ஆசாரி. பாடிக்கொண்டிருக்கக்கூடிய பாலகர்களை பாராட்டி கடம்போடு வாழ்வு நகரத்தைச் சேர்ந்த ஐயா மதிப்பிற்குரிய டி நடராஜன் ஆசாரியர்களின் மகன்களாகிய என் எசக்கி ஆசாரி, சரி, என் திரவியம் ஆசாரி, என் ஆறுமுகம் ஆசாரி, சரி, என் முருகன் ஆசாரி, என் மாணிக்கம் ஆசாரி, சரி, அவர்களுடைய சார்பாக நமக்கு 100 ரூபாய் அள்ளிப்பணம் கொடுத்துள்ளார்கள். வாழ்த்த வயதில்லை எசக்கி பேர சொல்லி அவர்கள் குடும்பம் அது பிழைக்க வேணும், அழைக்க வேணும், அழைக்க வேணும், அழைக்க வேணும், அழைக்க வேணும். அருளினாலே அருளினாலே அழைக்க வேணும், வாழ்வோடு நடராஜன் ஆசிரியர் பிள்ளைகள் பேரம் பேத்திகள் எல்லாருமாக இப்படி சந்தோஷமா அள்ளிப்பணம் கொடுத்திருக்கிறார்களோ. பாரி வள்ளலாக இருந்த ஒரு வாழ்க்கையில எல்லா வளமும் நலமும் பெற்று வாழையடி வாழைய வாழ வேண்டும் என்ற அம்மாள் பேரை சொல்லி வாழ்த்துகிறோம். ஆசாரிமார்கள் வியாபாரம் முடித்து கமிஷ பணத்தை அம்மாளுக்கு காணிக்கப்படாம வண்டி வருது வள்ளியூர் தாண்டி. வண்டி எங்க வருது? எங்க வருது? அந்த வள்ளியூரே அருகுதையா அருகுதையா நாட்டு வண்டி நாட்டு வண்டி இருந்து பயணமாகி அது எங்க 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 போகுதையா போகுதையா ஏர்வாடி அண்டி வருகுதையா அருகுதையா 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 ஆசாரிமார்கள் வாராடி வருகுதையா ஏர்வாடி வருகுதையா வள்ளியூர் வழியாக ஏர்வாடி வந்தாச்சு. ஏர்வாடி வந்தாச்சு. ஏ தம்பி எசக்கி சும்மா இருப்பாளா? என்ன செஞ்சா? எனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தாம 50% கமிஷன் காணிக்கை கொடுக்காம சாரி பிள்ளைகள் போறாங்களே. கொடுத்த வாக்க மறந்துட்டாங்க மக்கா. இவங்கிட்ட நம்ம காணிக்கைய வாங்குறதுக்கிட்டோம். நிலைய வாங்கினா சாரி பிள்ளைகிட்ட சரி நம்ம வருஷம் முழுக்க வச்சு கும்பிடணும் கும்பிடணும். எசக்கி என்ன பண்ண வருங்க? என்ன செஞ்சா? அவ சின்ன பிள்ளை வருகிறாளே வருகிறாளே
பொண்ணா வாரா வந்துட்டீங்க ஐயா என்னய்யா எசக்கி வாராளே ஆமா. நடு சாமத்துல வாராள பச்சை புள்ளையா பொம்பளை பிள்ளையா வாராளே என்ன பிள்ளையா பாராளே ஆத்தா முப்பந்தனத்தா ஆசாரி மச்சினிட்டு 50% வரலையே ஆவையா கேட்டா காணிக்க கேட்கலையே அவங்கள தாரன்னு சொன்னவங்க தராம போறாங்களே சொல்ல போறாங்களே சாமி கேட்டுச்சா அதானே நான் தாரேன்னு வாக்கு கொடுத்துட்டு தராம போகலாமா தரம் போகலாமா ஏ விடுவாராப்பா ஏய், யாரு ஐயா 30 வயசுக்கு அம்மா பெட்ரோல் கொடுக்கலன்னா போய் ஜிபே பண்ண சொல்லுவோமே என்னது பெட்ரோலுக்கு கொடுக்கலன்னா ஆமா வீட்டுக்கு போயிட்டு ஜிபே ஏத்தி விட சொல்லுவோமே நம்ம விடுவோமா நம்ம உறவையா அது சாமி விடுமா ஐயா அதானே ஐயா என்ன காணிக்க போடுறதுன்னு அவங்களா சொன்னாங்களே போடாம போறாங்களே போறாங்களே அப்ப நான் எசக்கி இருக்குது அவங்களுக்கு தெரியலையா தெரியலையே அடே மக்கா என்ன உங்க பின்னாடி நான் வாரேனப்பா வருவேனப்பா என் ஆத்தா எதுக்கு அம்மா ஆசாரி பிள்ளைகளோடு வாராளே ஆவையா மாட்டு வண்டி முன்னடக்க மாய நீலி எசக்கி பின்னடக்க பின்னடக்க. எப்படி வார எசக்கி எப்படி வாரா பட்டு நல்ல ஆமா ஆவண்டையா ஆவட்டையா அவிக்கு கட்டி அவிக்கு கட்டி பூமொட்டிச்சு பூமோட்டுச்சி செப்புள்ள ஜாப்புல ரூபன் கொண்டு பூமோட்டி வாராளே வாராளே அம்பிகையால் அம்பிகையா ஆசாரி முன்னடக்க சத்தியம்மா அவர்கள் பின்தொடர்ந்தார் ஆசாரிமார்கள் ஏர்வாடிக்கு வராங்க ஆமா எசக்கி அம்மா சின்ன பிள்ளையா இருக்கா பின்னாடி நல்ல பட்டு பாவடை கட்டி சரி நாளை நிறைய பூ வச்சு வச்சு எவ்வளவு அழகா இருக்கா ஆமையா அதுல ஒரு ஆசாரி பாக்காரு எப்படி எத்தனை மச்சாங்க பாருங்க சொல்லுங்க மாப்பிள நம்ம வண்டிக்கு பின்னாடி ஒரு பொம்பளை பிள்ளை வருது சின்ன பாருதே பச்சை பிள்ளைல சின்ன பொம்பளை பிள்ளை அழகான கன்னி பெண்ணா வருது ஆமா அந்த காட்டுக்கு நடுவு சாமர ரோட்ல எப்படி விட்டுருப்பாங்க பிள்ளைய அதானே என்னமோ தெரியலையே தெரியலையே பச்சை பிள்ளைய தனியா வர்ற பிள்ளைய பார்த்துட்டு யாருக்கா தனியா போக கூட மனசு வருமா வராதே. ஆசாரி என்ன பண்ணாரு பாருங்க செஞ்சாரு வரது நல்ல கரம் எடுத்து தூக்கத்தான போறாரு வலது கையால பிள்ளைய தூக்கிறதுக்கு ஆசாரி இறங்கி வண்டியை விட்டு இறங்குறாரு அப்படியே இறங்குறாரு. என் அம்பிகையாகப்பட்டவள் ஆரல் வாய்மொழியிலிருந்து குழந்தை ரூபம் கொண்டு வாராளே சக்கியம்மா ஆமையா. நம்ம சன்னதில பாருங்க சின்ன பிள்ளையா அன்னைக்கு காட்சி அப்படி ஜோதியா இருக்காமா சரி. இப்படி இருக்கிற மாதிரி தான் அன்னைக்கு வந்திருக்கா வந்திருக்கா. வண்டி பின்னாடி சின்ன குழந்தைய வார இசக்கி ஆமையா. குழந்தைய வாரி முத்தமிடலாம்னு கையேந்தி தூக்க போறாங்க பாருங்க தூக்க போறாங்க. என் தாயான இசக்கி அம்மா என்ன? நான் குழந்தையாக வரவில்லை கோயில் கேட்க வந்திருக்கேன் குழந்தையா வரலப்பா உன்ட்ட கோயில் கேட்க வந்திருக்கேன் வந்திருக்கேன். தூக்குறாங்க புள்ளைய காணுமையா பிள்ளை காணுமே. என்ன அதிசயமோ இப்பதான் தூக்குறேன். அவ காத்தோடு காத்தாக மாளிகையால் மறைந்தாரே காத்தோட காத்தா மறைஞ்சு போறா அப்படி என்னையா அதிசயம் ஏன் பிள்ளை காணோம்? ஏன் பிள்ளை காணுமே? மச்சான் பிள்ளை காணுமே. ஏன் பிள்ளை தூக்க போற பிள்ளை காணுமையா ஆமாய்யா. ஏன் தூக்குறதுக்கு பிள்ளை காணுமே காணுமே. அத்தாடி என்ன மாய மந்திரமா தெரியலையே தெரியலையா. ஏன் பச்சை பிள்ளை என்ன அழகா இருந்தா பொம்பளை பிள்ளையா சரி. அவனை சொல்ல அழகா இருந்தா தலையை பூ வச்சு அப்படி தூக்க போறதுல பிள்ளை பிள்ளை காணுமையா காணுமையா. இது மாய மந்திரம் என்னத்தான் நடக்கும் தெரியலையே தெரியலையே. இந்த அதிசயத்தை பார்த்து காய்ச்சல் அடித்தது ஆசாரிமார்களுக்கு சரி. ஐயா, இப்படி ஒரு ஆச்சரியமா இருக்கு அதானே இந்த ஏர்வாடி ஊர்ல பிறத்தால ஒரு பொம்பளை பிள்ளை வந்துச்சு வந்துச்சு நம்ம ஆசாரி தூக்க போறதுல பிள்ளை உருவத்தை காணுமே காணுமே. ஆத்தாடி என்னன்னு தெரியலையே இது ஆமா இது பிள்ளையா இல்ல பிள்ளையா வந்து தெய்வமா தெரியலையே தெரியலையா. நம்ம ஆசாரிமா ரெண்டு பேருக்கும் சந்தேகம் வருது வருது. ஆத்தா எசக்கி என்ன செஞ்சா? அம்மா மேல அம்மங்கண்டு குடியிருக்கா ஆசாரி சரி. அம்மங்கண்ட இடத்த நான் வந்து போக முடியுமா இங்க? அதானே அது மட்டும் இல்ல என்னாச்சு? இருந்தாலும் மாட்டு வண்டியை கிளப்பதுக்கு பாக்காங்க சங்காணிக்கு போகணும்னு ஆமையா. அந்த அச்சத்தான மொழிக்காரே ஆரல் வாய் மொழிய சொல்லி வண்டி அது போகலையே வண்டி அது போகலையே பின்தொடர்ந்தால் சக்கியம்மா வண்டி அது போகலையே பின்தொடர்ந்தால் சக்கியம்மா வண்டி எடுத்து போகுமே வாங்க கொஞ்சம் போவோம். பயமா இருக்கு அதானே பிள்ளைய பார்த்தோம்னா இந்த பிள்ளைய காரணம் தூக்குறதுக்குள்ள அதானே என்ன மாய மந்திரமா வேண்டாம் ஆமா திரும்பி பாத்துறாத பாத்துறத ஐயோ மாப்பிள வண்டி எடுமியா மச்சான் வண்டி எங்க வச்சா? ஐயோ 3 மணிக்கு
நாளைக்கு வண்டி எடுத்து நாளைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒரு எக்ஸாம் எழுத போனோம். வண்டி எடுமியா ஏர்வாடி விட்டு கிளப்புங்க. ஆட்டா ரெடியா தான் நிக்கியா. ஆட்டு வண்டி எடுமியா ஆசாரி. பயமா இருக்கியா? இந்த புள்ளைய காணுமே. தூக்கத்துக்குள்ள பிள்ளைங்க போவுமியா. திரும்பி பார்க்காதீங்க. பயமா இருக்கு. சரி வண்டி அச்சாணி முறிந்தது போக விடாம அம்மங்கன்றுக்கு ஆசாரி மாதிரி ஆத்தார் ஆசாரி என்ன மச்சான் இந்த ஏர்வாடிக்கு பக்கத்துல சரி கடம்போடு வாழ்தான் எங்க அண்ணமார் குடியிருக்காங்க. அந்த ஊர்ல போய் இருந்துட்டு போவோம். சரி ஆத்தா கடம்போடு வாழ்வுக்கு வர விட்டாளா? என்ன செஞ்சா? ஏ ஆசாரி பிள்ளைகளா ஏர்வாடி தாண்டி கடம்போடு வாழ்க்கா போறீங்க. எங்க அண்ணமார் வீட்டுல தங்கி இருந்து உடம்பு சரியானதுக்கு அப்புறம் ஜங்கானிக்கு போவோம். சரி வாராங்க பாருங்க. அவன் கடம்போடு வாழ்வு நோக்கி வாழ்வை நோக்கி ஆசாரிகள் வருவார்களாம் வாழ்வை நோக்கி கடம்போடு வாழ்வுல எங்க அண்ணமார் வீடு இருக்கு. அங்க தங்கிட்டு போவோம். சரி இந்த அம்மங்கண்டு காற்றில் அடிச்சு உடம்புக்கு முடியாம இருக்கனே. ஆமையா அம்மங்கண்டு இருக்க நமக்கு முடியாம இருக்கு உடம்புக்கு. ஆமா சுகமானதுக்கு அப்புறம் ஜங்கானிக்கு போகலாம். வார வழியில என்ன இந்த இருவருமாக கஷ்டப்பட்டு கடம்போடு வாழ்வுக்கு வந்தார்களா? சரிக்காங்க அண்ணமார்கள் உடம்பு சரியில்லாம இருக்காங்களா ஆசாரிமார்கள்? சரி ஏ உடம்பு சரி ஆக மாட்டேங்க. அப்பதான் விஷயத்தை சொன்னாங்க ரெண்டு ஆசாரிமார்களும். எப்படி நாங்க மச்சன் நாகர்கோயிலுக்கு கட்டடக்க போயிருந்தோம். சரி போயிட்டு வார வழியில பொம்பளை புள்ள பச்சை புள்ள மாதிரி தெரிஞ்சது. பட்டு பாவடை கட்டி தலைநறிய பூ வச்சு அழகா வந்தா. சரி ஏர்வாடி கிட்ட வரும்போது எங்களுக்கு பின்னாடி வந்த மாதிரி ஐயோ இந்த புள்ள தனியா தூக்கி முத்தம் கொடுக்க தூக்கலாம்னு பார்த்தோம். தூக்கிறதுக்குள்ள பிள்ளை மாயமா மறைஞ்சிட்டு பார்த்து பயந்து எங்களுக்கு காய்ச்சல் அடிச்சு அம்மங்கன்று இருக்கு. சரி நாங்க கடம்போடு வாழ வந்திருக்கோம் அண்ணாமார்களே. அந்த நோய் தீரமண்டுக்கப்பா அதானே தீராம அந்த அம்மா அங்க உட்கார்ந்து இருக்கா. தீராம இருக்கு என்ன காரணம்? கேட்ட காணிக்கைய போடாம வராங்களே பின்னாடி போய் நிலைய வாங்கணும். சரி அப்பதான் அண்ணமார்கள் சொல்றாங்க கடம்போடு வாழ்வு அண்ணமார்கள் என்ன சொல்றாங்க? அச்சனமார்களா அண்ணா உடம்புக்கு முடியாம எப்படி இருக்கீங்க? சங்கானிக்கு என்னைக்கு போவ தம்பி? எங்கேயாவது போய் குறி கேட்போம். கேட்டு பாப்போம் என்ன நடந்துச்சு. சரி அந்த புள்ள மறைஞ்சதுன்னு சொல்லுதீங்களே என்ன அதிசயமா இருக்கு. சரி குறி கேட்கணும் யார்கிட்ட போய் கேட்கலாம்? குரத்திக்கிட்டு தான் போய் கேட்கணும். அந்த காலத்துல குரத்தி மலையாங்குரத்தி இருப்பாங்க இல்லையா? அவங்க குறி சொல்லுவாங்க வள்ளி குரத்தி மாதிரி சொல்லுவாங்களாம். சரி இப்படியாக வள்ளி குரத்தி என்று சொல்லக்கூடிய குரத்திட குறி கேட்பதற்காக ஆசாரிமார்கள் ஒன்று கூடிய கடம்போடு வாழ்வை விட்டு வருகிறார்கள். அந்த வள்ளியூர் குரத்தியிடம் குறி கேட்க வருவார்களாம். ஆசாரி ஒன்று கூடி குறி வாங்க போவார்களாம். வள்ளியூருக்கு போவோம். வள்ளி குரத்தி ஒருத்தி இருக்கா. சரி குரத்தி குறி சொன்னா கரெக்டா இருக்கும். ஏய் என்ன யாருன்னு தெரிஞ்சு விசாரிப்போம். அதானே அந்த பச்சை புள்ளைய பார்த்ததுல இருந்து உடம்புக்கு முடியாம இருக்கீங்களே. சரி நீங்க சங்கானிக்கு போக வேண்டாமா என்று வள்ளி குரத்தி எடுத்தா உடுக்கைய. சரி அது மட்டுமா என்ன ஏ தம்பி என்னையா கருங்காலி குச்சி எடுத்தா. சரி நான் மலையால குரத்தியடா நான் குரத்தியடா நான் வள்ளி நல்ல குரத்தி வந்து இருக்கேன். ஆசாரி பாலர்களே ஆசாரி பாலர்களே புரியதுதான் உங்களுக்கு தோழனுதையா வள்ளியம்மா தோழனுதையா. தொடங்குதையா
குறத்தியடா ஐயா குறத்தியடா நானோ குறத்தியடா பள்ளி குறத்தி நானோ வந்தீருங்க நானோ வந்தீருங்க அரே ஆசாரி பிள்ளைகளே என்னம்மா எப்பா என்னம்மா கடம்போரு வாழ்வு இருந்தா வாரீங்க வந்தம்மா ஏ ஆசாரி பிள்ளைகளே என்னம்மா 2 பேரு நாகர்கோயிலுக்கு வியாபாரம் பக்கம் கட்ட வாங்க போனது உண்டா உண்மைதாம்மா உண்டு உண்டு உண்டாயா உண்டம்மா குறி வருதுங்க உங்களுக்கு அதுதான் ஏ ஆசாரிமார்களே அம்மா வியாபாரம் பார்க்க போகும்போது எங்க கோயிலுக்கு போனீங்களா போனோமே எங்கப்பா போனீங்க கோயில் போனோமம்மா நீ உள்ளதான் சொல்லிடடா ஆசாரி சொல்லிடடா ஆசாரி சொல்லிடடா மலையாள குரத்தி கேட்க போறேன் பொய்ய சொல்ல போறேன் நீ உள்ளதா சொல்லிடடா ஏடா சொல்லிடடா ஐயா சொல்லிடடா அவனையால குறத்தி நானும் கேட்க குறத்தி நானும் கேட்க குறத்தி நானும் கேட்க ஐயா என்னம்மா நாகர்கோயில் போகும்போது 2 பேரும் எந்த கோயிலுக்கு போனீங்க போனோமம்மா கோயில் போனோம் குறியில வருது வருதா எந்த கோயிலையா போனீங்க சொல்லுங்க அம்மா இசக்கியம்மன் கோயிலம்மா அந்த முப்பந்தல் எசக்கிய பாத்தீங்களா பார்த்தோமே கும்பிட்டீங்களா கும்பிட்டோமம்மா போகும்போது என்ன சொல்லி கும்பிட்டு போனீங்க என்ன சொல்லி கும்பிட்டு போனோம் நல்ல வியாபாரம் நடந்து கமிஷன் கிடைச்சா சரி பாதி கமிஷன் காணிக்க தாரன்னு சொன்னீங்களா ஆமாம்மா சொன்னோமம்மா நாங்க சொன்னோம்மா சொன்னோம் சொன்னோம் வியாபாரம் முடிஞ்சுதா முடிஞ்சது லாபம் கிடைச்சுதா சிறப்பா கிடைச்சதம்மா கமிஷன் கிடைச்சுதா ஏகப்பட்டது கிடைச்சது நீ கேட்ட கமிஷன் கொடுக்கலையே எசக்கிக்கு கொடுக்கலையே காணிக்கு கொடுக்கலையே உன் கூடத்தானே எசக்கி வந்திருக்கா எசக்கி வந்திருக்கா நீ கேட்ட கமிஷன் கொடுக்கலையே எசக்கிக்கு கொடுக்கலையே நீக்கு கொடுக்கலையே உன் பின்னே தானே எசக்கி வந்து இருக்கா எசக்கி வந்து இருக்கா ஏ ஆசாரி பிள்ளைகளே என்ன கமிஷன்ல பாதி தாரன் காணிக்கைய சொன்னீங்களா சொன்னோமம்மா போட்டீராப்பா இல்லையே ஏன்பா போடல எனக்கு லாபம் வந்துச்சு வந்துட்டோமம்மா வார்த்தை காப்பாத்தணும்ல ஆமா காணிக்க போடாம வந்ததால போடாம வந்ததால போடாம வந்ததால பச்சை பிள்ளையாக வந்தாலடைய சக்கியம்மா தாலைய சக்கியம்மா நீயே காணிக்க போனதால காணிக்க போனதால காணிக்க போனதால பச்சை பிள்ளையா வந்தாலையா சக்கியம்மா வந்தாலையா சக்கியம்மா வந்தாலையா சக்கியம்மா ஏ ஆசாரி பிள்ளைகளே என்னம்மா ஏர்வாடியில குழந்தையா வந்தது யாரும் கிடையாது முப்பந்தலத்து இசக்கி அப்படியாமா உங்க அச்சாணி முறிஞ்சது உண்டா உண்டு உண்டு உங்களை சங்காணிக்கு போடாம ஆமா கடம்போடு வாழ்வு ஊருக்கு போகும்போது போகும் பொழுது ஒரு ஆலமரத்தை கண்டீங்களா ஆமம்மா இசக்கி அம்மா என்ன அவன் நிறைய மாதிரி கேட்டாரையா ஒரு மேல ஒரு கோலவே குலவ போல சம்பளம் தாரே ஒரு மேல ஒரு கோலவே வருகிறாள் இசக்கி அம்மா வருகிறாள் இசக்கி அம்மா மங்கம்மா சாலைக்கு வராதையா இசக்கி அம்மா இசக்கி அம்மா
கிடையாது, விசேஷம் கிடையாது. குழந்தையா வந்தவா முப்பந்தலத்து இசக்கி இசக்கியம்மாதான். சொன்ன காணிக்க போடாம வந்ததுனாலே சரி உங்க போற வழியிலே ஆமையா. அந்த கடம்போடு வாழ்வு காட்டுக்குள்ளே சரி அந்த அம்மாளுக்கு ஒரு நெய்யமுட கேட்க ஆசாரி பிள்ளைகளா அம்மா, ஓடுங்க, உங்க நல்லா வாழ வைப்பா. கண்டிப்பா அந்த வார்த்தை காதில் கேட்டு கேட்டுக்கொண்டு ஆசாரி பிள்ளைகளா ஒன்று கூடி 1 கோடி கடம்போடு வாழ்வு மாநகரத்திலே ஆமையா. அங்கம்மா சாலையிலே அம்மையாகப்பட்ட முப்பந்தல் இசக்கி வந்த மறந்தா பேச்சி அம்மாளோடு சரி ஐயா. சுடலை மாட சுவாமியோடு சுவாமியோடு அம்பிகை முப்பந்தல் இசக்கி அம்மான் இந்த விஸ்வகர்ம ஆசாரி மக்களை குலங்காக்க வந்த தெய்வமாக தெய்வமாக அம்பிகை பேசும் தெய்வமாக அம்பிகையாகப்பட்டவள் சரி நிலையத்தை வாங்கிக் கொண்டு வாங்கிக்கொண்டு அன்று முதல் இன்றும் என்றும் இன்றைக்கு வந்த மக்களுக்கு அள்ளி அள்ளி வரம் கொடுத்து ஆமையா. நாடு செழிக்க நல்ல மழை பொழிய பொழிய ஊரு செழிக்க உள்ள மழை பொழிய பொழிய எல்லா வகையான மக்களையும் ஆமையா. எந்த ஒரு குற்றங்குறை இல்லாமல் சரி நம்மால் பிள்ளை இல்லாத மக்களுக்கு பிள்ளை வரத்தை கொடுத்து கொடுத்து விட்டு ஆனி மாத கடைசி வெள்ளிக்கிழமை கொடப்போட்டு கொடுத்து ஆசாரி பிள்ளைமார்கள் ஒன்று கூடி ஆமா. அம்மாளுக்கு பசியமர்த்து அவளுக்கு படையலோடு ஆக வில்லோடு மரசோடு சரி என்ற ஆயாகப்பட்ட இசக்கி அம்மை ஆமா. அவருடைய முப்பந்தலத்தில் விட்டு சரிதான். இந்த கடம்போடு வாழ்வும் நகரத்திலே ஆமையா. சங்காணி ஊரையும் அழித்துக் கொண்டு அழித்துக் கொண்டு கடம்போடு வாழ்வும் அங்கமல் சாலையில வந்து ஆமையா. ஆயான இசக்கி அம்மாள் சரிதான். அடையம்மத்து வாங்குவாளாம் அடையம்மத்து வாங்குவாளாம். ஆயான இசக்கி அம்மாள் ஆயான இசக்கியம்மா. ஓடக்கம்மா ஒரு குலவே ஓடக்கம்மா ஒரு குலவே. நாட மணிக்குலவே நல்ல மணிக்குலவே. பந்தலாம் ஊற விட்டு நல்லா ஊற விட்டு இசக்கி என்ற தாயவளோ இசக்கியன்ற தாயவளோ லட்சியமா ராஜசியால் நிச்சயமா ராஜசியா. உடலை மாடன் காவலோடு உடலை மாடன் காவலோடு அம்மா சாலையிலே அம்மா சாலையில அந்த அம்மன் சத்தியமா நம்ம இசக்கியம்மா இங்கே ஒரு நிலைய வாங்கி இளைய வாங்கி நிலைய வாங்கி இளைய வாங்கி சத்தியம்மை வந்து அமர்ந்தாலே ஒரு இளைய வாங்கி நிலைய வாங்கி அமர்ந்தாலே. நாடு ஆமையா. அழகுடைய இந்த ஆமா. நம்ம அழகுடைய கடம்போடு வாழ்வோம் நகரத்திலே சரிதான். மங்கம்மா சாலை என்ற இடத்திலே சரிதான். ஆத்தாளை சக்தி அம்மாள் ஆசாரி குல மக்களை விஸ்வகர்ம குலத்தை காக்க வந்த அம்மா காரிகையால் மங்களகரமாய் இளையமதே வாங்குவார் அம்மாளுடைய வரலாறை சரி திருநெல்வேலி பாளையங்கோட்டை பெருமாள்புரத்தைச் சேர்ந்த ஆமையா. நெல்லை முத்துமாரி வில்லிசைக்கு முதல் வாய்ப்பு கொடுத்து சரி அவருடைய ஆரம்பத்திலிருந்து எதுவரைக்கும் அம்மாள் வந்த வரலாறோடு அப்படி கேட்ட அனைத்து பக்த கொடி பெருமக்களும் பெருமக்களும் இன்னைக்கு இப்படி அம்மா வாசல்ல சந்தோஷமா இருக்கீங்களோ சரி இதே போல கல்யாண வாசல அம்மா முப்பந்தலத்து இசக்கி அம்மா அருளாலையும் ஆமா. அவள் உங்களோடு துணைக்கு உங்களுக்கும் எனக்கும் துணையாக வருவாள் என்று அம்மாளை வேண்டிக் கொண்டு சரி உங்கள் வீட்டு பிள்ளைகள் எல்லாரும் படிக்கிற பிள்ளைகள் ஆமையா. நாளைக்கு டிஎன்பிசி எக்ஸாம் எழுத போறாங்க. இதுல வராங்க. நானும் எக்ஸாம் டியூட்டி எனக்கு காலேஜ்ல இருக்கு. காலத்தை நேரத்தையும் கருதி சரி உங்கள்கிட்ட நாங்க மத்த ஊர்ல 1 மணிக்கு வெளில முடிச்சிருவோம். முடிச்சிருவோம். நம்ம ஊர்ல சாம கூட நடந்திருக்கு. ஆமையா. அதாவது கதையை குறைக்கிற ஆள் நம்ம வில்லு கிடையாது. நம்ம வீடு கிடையாது. எவ்வளவு மணி நேரம் ஆனாலும் கதையை முழுசா படிச்சுட்டு தான் வெளில விட்டு இறங்குவோம். சரி நம்ம ஊர் நாங்க கூட தான் ஒரு நேரம் படிச்சிருக்கோமே தவிர ஆமையா. முத எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்த அனைத்து மக்களுக்கும் சரி நாங்கள் நன்றி இழந்த வணக்கத்தோடு ஆமா. எந்த ஒரு குற்றக்குறையா இருந்தாலும் எந்திட்டாலும் நாங்கள் பெற்ற பிள்ளைகள் தவறு செய்தால் எப்படி மன்னிப்பீலோ சரி அதே போல எங்களை மன்னித்து ஆதரவு கொடுத்து அப்படி விடிய விடிய இருந்து அம்மா தரிசனம் பண்ணுங்க. ஆமா. அம்மா அருள் கடாட்சம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு கிடைக்கணும்னு. வாய்ப்பு இருந்தால் மீண்டும் சந்திப்போம். சரி எங்களுடைய விசிட்டிங் கார்டு வேணுங்கிறவங்க வாங்கிக்கிடலாம். வாங்கிக்கிடலாம். நம்மளுடைய வில்லுப்பாட்டு வரலாற வந்து சரி நெல்லை முத்துமாரி வில்லிசைங்கிற யூடியூப் சேனல்ல போடுவோம். ஆமையா. என்னைக்குனாலும் எடுத்து பாத்துக்கிடலாம். பாத்துக்கிடலாம். நாங்க ஏதாவது குறையாக பாடியிருந்தாலும் சரி அதை தாங்கள் பெற்ற பிள்ளைகளாக நினைத்து மன்னித்து பொறுத்து ஆமா. அம்மாவுடைய வரலாறு கேட்ட அனைத்து மக்களும் சரி மங்களம் வாழியவே வாழியவே பாடுவதற்கு ஆய கலை மகளே அருள் போரிவாய் அருள் போரிவா வேளையா ஆதி கைலாசம் வாழ்க கோபுரம் வாழ்க குடிகுலம் வாழ்க விஸ்வகர்மகுலம் மக்கள் வாழ்க அம்பி
அம்பிகை இசக்கியம்மன் வேட்சியம்மன் சுலைமானசாமி புகழ் நாமம் வாழ்க. நாடு செழிக்க நல்ல மழை பொழிய. ஊரு செழிக்க உள்ள மழை பொழிய. கலவப்பட்ட தாய்மார்களும் கலவ போடாத புண்ணியவாட்டிகளும் கும்மி அடித்த தாய்மார்களும் கும்மி அடிக்காத புண்ணியவாட்டிகளும் அன்பளிப்பு செய்தவர்களும் அன்பளிப்பு செய்யாதவர்களும் எள்ளுப்பாட்டு நல்லா இருக்குன்னு சொன்னவங்களும் இது நல்லாவே இல்ல படும் வாசம் படுத்து உறங்கினவங்களும் மூதேவி ஒரிஞ்சு ஓட ஸ்ரீதேவி இந்த இடத்துல நிலைக்கணும். எல்லோரும் வாழ்க நாங்களும் வாழ்க என்று மேலம் வாசிக்கக்கூடிய மேல கலைஞர்கள் வாழ்க. வெள்ளி இசை வாழ்க. என் சொல்லி இசை வாழ்க. மைக்கு செட்டு மைனர் அண்ணாச்சி அவர்கள் குடும்பத்தார் வாழ்க. எங்களுக்கு பத்தினி பாரு அண்ணாச்சி குடும்பத்தார்கள் வாழ்க. தெய்வநாயகத்திற்கு அனைத்து குடும்பத்தார்களும் வாழ்க. இன்னும் எத்தனையோ ஊருக்கு அதற்கு அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் அக்கா தங்கச்சி அனைவருமாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு இசக்கி அம்மாள் அருளோடு ஏறிமையில் ஏறிவிலை ஆடுமுகம் கொண்டு யாரும் வந்து தெரியாம அடுத்த கடைக்கிட்ட ஐயா மணிதான் இடம் கையில் வைக்கிறது அல்லது ஒன்று பண்ணாம இருக்கட்டும். ஏன் வாழையை வைக்கிறாரு குறைய கொண்டு பேர் குறை கிணத்துல பேக்கில் இப்படிதான் ஓடியாங்க ஓடியாங்க விருதுகாருக்கு அடுத்த வருஷம் அட்வான்ஸ் கொடுப்போம். ஓடியாங்க ஓடியாங்க எல்லாரும் ஓடியாங்க. நாங்கள் ஓடி போகிறோம் யாராவது